Good morning, everyone. நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். ஆயுசாந்தே அப்படிங்கிற இந்த பிராண்ட் வெஸ்டீஜில் இன்னொரு முக்கியமான ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பிராண்ட். ஸோ இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து 2 ப்ராடக்ட், தட் இஸ் ஒன்று குளுக்கோ ஹெல்த், ரெண்டாவது ப்ரோகார்ட். இந்த 2 ப்ராடக்ட்டுமே லைக் இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மக்கள் சஃபர் ஆகிறது இந்த 2 காரணங்களால. ஒன்று சர்க்கரைனால, இன்னொன்று இதயம் சம்மந்தப்பட்ட நோயினால. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் கேட்டகரியில் மெயினாக ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் லைக் பேசிக்காக நம்மளுடைய நேச்சுரலாக பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸையும் சரி, இல்லை பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸையுமே சரி, இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் அந்த 2 ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆயுசாந்தே அப்படிங்கும்போது இன்ஸ்பயர்ட் பை ஆயுர்வேதா, பவர்ட் பை சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்ஸ்பயர்ட் பை ஆயுர்வேதா அப்படிங்கும்போது எஸ், ஆயுர்வேதம் இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு மருத்துவ முறை. அதன் மூலமாக உருவாக்கப்படுறதா இந்த ஆயுசாந்தே ப்ராடக்ட்ஸ். வை ஆயுசாந்தே? இன்னைக்கு எத்தனை விதமான மருத்துவ முறைகள் இருக்கு. அலோபதி இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, சித்தா இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, ரேக்கி இருக்கு, யுனானி இருக்கு. எத்தனை விதமான மருத்துவ முறைகள் இன்னைக்கு இருந்தாலும் கூட பட் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது இயற்கையாக நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதையுமே கொடுத்து இயற்கையாகவே நம்மளுடைய உடல்ல அந்த குணம் அப்படிங்கிறது தெரிய வைக்கக்கூடியதான் ஆயுர்வேதம். ஸோ எத்தனையோ மருத்துவ முறைகள் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அலோபதி மெடிசின்ஸ் இதற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது ஆயுர்வேதாக்கு கிடையாது. இன்னைக்கு மக்கள் நிறைய மருத்துவ முறைக்கு மாறிக்கிட்டே வராங்க. கொஞ்ச நாள் அலோபதி போவாங்க, கொஞ்ச நாள் ஆயுர்வேதா இருப்பாங்க, சித்தா இருக்க, ஹோமியோபதி போவாங்க. ஸோ பல விதமான மருத்துவ முறைகள் அடுத்தடுத்து மாற 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ பேசிக்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பலவிதமான மருத்துவ முறைகள் பலவிதமான மருத்துவ முறைகள்னால நம்ம உடல் அதற்கு தகுந்தாற் போல வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கட்டத்துல நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைய ஆரம்பிக்குது. அப்ப முழுமையான ஒரு தீர்வுங்கிறது அப்ப நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கிறது இல்லை. ஸோ ஆயுர்வேதம் எப்போ ஒரு பாரம்பரியமிக்க ஒரு மருத்துவ முறையோ அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆயுசாந்தே. உலகளவுல இன்னைக்கு ஆயுர்வேதா திரும்பவும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திட்டு வருது. ஸோ இன்ஃபேக்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க திரும்ப அலோபதியை விட்டுட்டு இன்னைக்கு ஆயுர்வேதாக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பழமையான பாரம்பரியம் மிக்க அந்த சுவடுகளில் வந்து ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் அப்படிங்கிறது எத்தனையோ இருக்கு. இன்ஃபேக்ட் ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான மயக்க மருந்து கொடுக்காமையே நிறைய டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க, ஈவன் ஸ்கல்ல ஓபன் பண்ணி பிரெயின் சர்ஜரி கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மருத்துவ முறைகள் அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக் மெத்தட்ஸ் இல்லைன்னா கூட பட் ஸ்டில் எந்த விதமான பேசிக்கான அம்யூனிட்டிஸ் இல்லாமையும் அன்னைக்கு இதெல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணப்பட்டதுதான் ஆயுர்வேதா அப்படிங்கிற இந்த மருத்துவ முறை. ஸோ உலக அளவுல இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்னைக்கு யாரும் வந்து இதுக்குன்னு ஒரு மெடிக்கல் கவுன்சில் இருக்கு, ஆயுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் கவுன்சில் இருந்தால் கூட பட் வெஸ்டீஜ் எப்போ முழுக்க முழுக்க ஹெல்த் கேருக்கான ப்ராடக்ட்ஸ் மேல அதிக கவனம் செலுத்திட்டு வரவும் ஸோ ஆயுசாந்தே ஆயுர்வேதாக்கு உலக அளவுல ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறனால்தான் வெஸ்டீஜ்குள்ள ஆயுசாந்தேங்கிற இந்த பிராண்ட்ல ஆயுர்வேதா ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆயுர்வேதால இருக்கக்கூடிய எத்தனையோ பாரம்பரியமிக்க விஷயங்கள் இது எல்லாமே இழக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. அதுதான் இந்த சயின்டிபிக் வேலிடேஷன். ஸோ முதல் விஷயம் இது இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி. ஹெவி மெட்டல்ஸ் இருக்கலாம், பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள் இருக்கலாம், ஹார்ஷ் சால்வெண்ட்ஸ் அதாவது ரொம்ப கடினமான சில சால்வெண்ட்ஸ் இருக்கலாம், நுண்ணுயிர் கிருமிகள் இருக்கலாம். இது எல்லாமே பொதுவாகவே ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் இருக்கலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட அளவுங்கிறது இழக்காமல் அது பாதுகாக்கப்பட்டு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய அந்த சேஃப்டி ப்ரொஃபைலை ஃபர்ஸ்ட் நம்ம ஆயுசாந்தே ப்ராடக்ட்ஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பியூரிட்டி, அதோட சுத்தத்தன்மை. ஏன்னா ஆயுர்வேதால குறிப்பிடப்பட்ட எந்த மருத்துவ குறிப்புகள், என்னென்ன மூலிகைகள் இதோட கலவைகள் அதுல இருக்கணும், எந்த அளவு அதுல இருக்கணும், எந்த மாதிரி அதை எடுத்துக்கணும், இது எல்லாமே எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கோ அதே போலவே இன்னைக்கு நம்மளும் வந்து சேர்த்து கொடுக்கக்கூடியதான் நம்முடைய ஆயுசாந்தே ப்ராடக்ட்ஸ். இதற்கு நிறைய கிளைம்ஸ் ஆர் டெஸ்டிமோனியல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இந்த டெஸ்டிமோனியல்ஸ் மூலமாக நம்மளுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இந்த காம்பினேஷன்ஸ் இதெல்லாமே
உடலுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஹெல்த்தை ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும். ஸோ அந்த பழங்காலத்துல குறிப்பிட்டிருந்த அந்த குறிப்புகள் அதை எந்த விதத்திலையுமே அதை வந்து இழக்காமல் முழுமையாக அதை அப்சர்வ் பண்ணி அது கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிஸ், தட் இஸ் இன்னைக்கு ஒரு கேப்சுலேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அவசியம். ஸோ சிம்பிள் ஃபார்ம்ல சில மில்லிகிராம் கணக்குல வந்து இதெல்லாமே ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு வகையில இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த ஆயுஷ் சாந்தே அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் கேட்டகரி. ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம ஆயுஷ் சாந்தே ப்ராடக்ட்ஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஒன்று, சேஃப்டி, எந்த விதமான பக்க விளைவுகள் ஏற்படாமல் காப்பாற்றக்கூடியது. 2வது, கலப்படங்கள், அடல்ட்ரேஷன் எதுவும் இல்லாமல் 100% பியூரா இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம கிடைக்குது. 3வது, இதனால நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஆரோக்கியம் இதுவும் முழுமையாக கிடைக்கக்கூடியது. ஸோ இதுதான் நம்மளுடைய மிஷன். ஈவன் ஆயுர்வேதா ஆயுஷ் சாந்தே ப்ராடக்ட்ஸ் மூலமாக இன்னைக்கு உலக அளவுல வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதா இந்த ப்ராடக்ட் கேட்டகரி. ஆயுர்வேதானா என்ன? ஸோ சான்ஸ்கிரிட்ல பாத்தீங்கன்னா ஆயுர் அப்படின்னா லைஃப், வேதா அப்படின்னா நாலேஜ். ஸோ லைஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர். ஸோ நம்ம உயிர் காக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சரி செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அப்ப உடல் அதை சரியான முறையில எடுத்துக்கிட்டு அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதான் என்ன சொல்றோம், ஆயுர் வேதா. ஸோ நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை சரியான விதத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த அறிவு இது நம்ம கிடைக்கூடியதுதான் ஆயுர்வேதா அப்படிங்கிற இந்த மருத்துவ முறை. ஸோ 5000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுர்வேதா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மருத்துவ முறையில. ஸோ ஆயுர்வேதா அப்படிங்கிறது வெறும் ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கான ஒரு தீர்வு மட்டும் இல்லாமல் நாம் இருக்கக்கூடிய காலம் வரை வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக வாழறதுக்கான ஒரு வழியும் ஏற்படுத்தக்கூடியது. ஸோ வெல் பேலன்ஸ்டாக, எந்த விதமான பற்றாக்குறையும் ஏற்படாமல் முழுமையாக அந்த சமச்சீர் நிலை இது கொடுக்கக்கூடியதான் ஆயுஷ் சாந்தேல இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ். பொதுவாக ஒரு அலோபதி மெடிசின்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லும், சைட் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லும். ஸோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில மட்டும்தான் போய் அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும் ஆர் போய் வேலை செய்யும். ஏன்னா அது எல்லாமே கெமிக்கல்ஸ், இந்த ட்ரக்ஸ் அதெல்லாமே டிசைன் பண்ணப்பட்ட விதம் வந்து அந்த மாதிரி. தலைவலிக்குதுன்னா ஒரு மாத்திரை போட்டீங்கன்னா தலைவலியில் மட்டும்தான் போய் கேட்கும். ஆனா வேற சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ட் எஸ்பெஷலி ஆயுஷ் சாந்தே இந்த ப்ராடக்ட்ஸ் இது ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஸோ ஹோலிஸ்டிக் அப்படிங்கும்போது தலைமுடியில் ஆரம்பிச்சு கால் நகம் வரைக்கும் உடலில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதன் மூலமாக உடம்புல நோய் வராமல் தடுக்க முடியும். நோய் இருந்தால் அந்த நோயிலிருந்து ஆரோக்கியத்தை திரும்ப பெற முடியும். அதனால்தான் ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் இது குறிப்பிட்ட பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிறது கிடையாது. இது 3 விஷயங்கள், அதாவது உடல், மனம், ஆன்மா. இந்த உடல், மனம், ஆன்மா இது 3மே கரெக்ட் ஆயிடுச்சுன்னா உடம்புல எந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தாலுமே அதை சரி பண்ணி ஆரோக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்மள மாற்றி கொண்டு போகக்கூடியது. ஸோ எப்போ இந்த பாடி, மைண்ட் அண்ட் சோல் இது 3மே பர்ஃபெக்ட் இன் யூனியனா இது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதோ அப்ப எப்போதையுமே நம்ம ஹெல்த்தியா லைஃபை லீட் பண்ண முடியும். அதுதான் ஆயுர்வேதாவோட பேசிக் பிரின்சிபல்ஸ். அதனாலதான் நம்மளுடைய பாரம்பரியமிக்க இன்னைக்கு நமக்கு வந்து அன்றாடம் நம்ம என்ன பண்றோம், சாப்பாட்டுல வந்து மஞ்சள், மிளகு, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, பெருங்காயம், கருவேப்பிலை இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம டெய்லி உணவுல எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாமே என்னன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த மருத்துவ குணங்கள் இதை தொடர்ந்து நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. உடம்புல ஏதாவது இன்ஃப்ளமேஷன், வீக்கம் இருந்தால் அந்த வீக்கத்தை சரி பண்ணக்கூடியது, ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. அது மாதிரி ஒரு உணவுப் பொருள்களுக்கும் ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனாலதான் ஸோ அந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய சில மூலிகைகள், அந்த மூலிகைகளை தேர்ந்தெடுத்து ஆயுர்வேதாவோட அந்த பழங்காலத்து ஸ்கிரிப்சர்ஸ் படி அதை சரியான விகிதத்துல அதை கலந்து ஆயுஷ் சாந்தே ப்ராடக்ட்ஸா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கேட்டகரி நம்ம பார்க்கக்கூடியது டயபெட்டிஸ். ஸோ சர்க்கரை நோய் எதனால ஏற்படுது, சர்க்கரை நம்ம உடல்ல பயன்படுத்த முடியாத அளவிற்கு எப்போ போகுதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவா சர்க்கரை, குளுக்கோஸ் அப்படிங்கிறது மேக்ரோ நியூட்ரிஷன். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் இதுல இருந்தா இந்த சர்க்கரை அப்படிங்கிறது உருவாகக்கூடியது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிக அளவில் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஏன்னா இதுதான் எனர்ஜி, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு தெம்பா நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஃபியூவல்,
இந்த கேலரிஸ் வந்து இது பேர்ன் ஆக ஆரம்பிக்கணும். இது பேர்ன் ஆனா தான் அந்த எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்ப நம்ம எடுக்க உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சர்க்கரை இது ரத்தத்துல ரிலீஸ் ஆகும் பொழுது மூளையிலேருந்து பாங்க்ரியாஸ் கணையத்துக்கு ஒரு சிக்னல் போகுது, என்னன்னா இன்சுலின் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா இந்த குளுக்கோஸ் இந்த சர்க்கரையை ஒரு செல்களுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா ஒரு செல்லுக்கு கீ மாதிரி வேலை செய்யும். இதான் குளுக்கோஸ் கேரியர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் சரியான அப்சார்ப்ஷன், குளுக்கோஸோட சரியான அப்சார்ப்ஷனை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வேலை தான் இன்சுலினுக்கு இருக்கு. ரெண்டு கட்டமாக இது மாறக்கூடியது. இது ப்ரீ டயபெட்டிஸ் ஆர் டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். இதை பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன பிரீஃபா நான் சொல்றேன். டைப் 1 டயபெட்டிஸ்ல என்ன ஆகும்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு இது போதிய அளவுல செரிமானம் ஆகல ஆர் முழுமையாக செரிமானம் ஆகல, சர்க்கரையாக மாறல அப்படிங்கும்பொழுது இது பாங்க்ரியாஸை தூண்டாது. மூளை பாங்க்ரியாஸ்க்கு சிக்னல் கொடுக்காது, கணையத்தை தூண்டாதனால இன்சுலின் வராது. பல வருஷங்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்ப இன்சுலின் டோட்டலாக இறந்து போகும். இன்சுலின் உற்பத்தி செய்யக்கூடிய பீட்டா செல்ஸ் முழுமையாக இறந்து போயிடும், இன்சுலின் கிடைக்காது. இந்த மாதிரி கண்டிஷன் தான் என்ன சொல்றோம், டைப் 1 டயபெட்டிஸ். இன்சுலின் ஊசி போறவங்க எல்லாமே டைப் 1 டயபெட்டிக். ரெண்டாவது, இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சர்க்கரையாக மாறும், ஆனா அந்த சர்க்கரை கெட்ட சர்க்கரையாக. இப்ப இந்த கெட்ட சர்க்கரை கணையத்தை தூண்டும், இன்சுலினும் ஜெனரேட் ஆகுது. இன்சுலின் கெட்ட சர்க்கரையை செல்களுக்குள்ள கொண்டு போகும், ஆனா செல்கள் அனுமதிக்காது. எப்போ இன்சுலின் உற்பத்தி இருந்தாலும் நம்ம உடலால் அதை பயன்படுத்த முடியாம போகுதோ இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ்ல குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனுக்காக டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் அடிப்படையாக சர்க்கரை நோய் உருவாகிறதுக்கான காரணம். ஸோ இந்த டைப் 1 ஆர் டைப் 2 இந்த ரெண்டு டயபெட்டிஸ்ல இன்னைக்கு மோஸ்ட் ப்ரிவாலண்டா இருக்கக்கூடிய ஒரு டயபெட்டிஸ் அப்படிங்கிறது தான் டைப் 2 டயபெட்டிஸ். ஏன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு கிட்டத்தட்ட 22 கோடி மக்கள் இந்த சர்க்கரை நோய், நீரிழிவு நோயினால பாதிக்கப்படுறாங்க. அண்ட் இந்தியாவில் இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் இன்னும் அதிகமாயிட்டே வருது. ஸோ இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கணக்குப்படி 6.7 crores சர்க்கரை நோய் பாதிப்புல இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 10 கோடி மக்களாக இது மாறலாம் எப்போ 2030 அப்படிங்கிற ஒரு சர்வேவும் கொடுக்குறாங்க. ஸோ சர்க்கரை நோயில இந்தியா இன்னைக்கு வேகமாக முன்னேறிட்டு வருது அப்படிங்கும்போது வேர்ல்டுல நம்பர் 1 இந்த சர்க்கரை நோய்க்கு இந்தியா வரலாம். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட யங் அடல்ட்ஸ், சின்ன வயசுல 30-35 வயசுக்குள்ள இன்னைக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 52% பாதிக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல சர்க்கரை நோய் இருக்குங்கிறதே அவங்க உணர்றது கிடையாது. ஸோ ஒன்ஸ் இந்த சர்க்கரை நோய் ரொம்ப ஆரம்பிச்ச பிறகுதான் சர்க்கரையோட அளவு இல்லை வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போதுதான் அவங்க உடம்புல டயபெட்டிஸ் இருக்கு, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதிக குளுக்கோஸ் பிளட்ல இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது தான் சர்க்கரை நோய் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7.72 crores மக்கள் ப்ரீ டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மக்கள் ஒரு ஆண்டும் சர்க்கரை நோயினால இறந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் கரெக்டா செல்களுக்குள்ள போகலையோ அப்ப என்ன ஆகுது, பிளட் சர்க்குலேஷன்ல திரும்ப இந்த குளுக்கோஸ் போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த கெட்ட குளுக்கோஸ் அப்படிங்கிறது இது கண்ணை பாதிக்க ஆரம்பிக்கலாம், இதயத்தை பாதிக்க ஆரம்பிக்கலாம், நரம்பு மண்டல பாதிக்க ஆரம்பிக்கலாம், கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ ஏதோ ஒரு பாதிப்பு வரும்போது நம்ம டெஸ்ட் பண்ண போகும்போது என்ன ஆகுது, குளுக்கோஸ் லெவல்ஸ் பிளட்ல அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ இனிஷியலா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் பண்ணுங்க, டயட் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, உணவுல வந்து சர்க்கரையை குறைக்கணும். ஸோ இது மாதிரி ப்ரீ டயபெட்டிஸ்ல சில அட்வைசஸ் கொடுக்கும்போது இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஸோ அடுத்து டயபெட்டிக்கா மாறாம நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல் இது முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அதிக பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததும் குளுக்கோஸ் லெவல்ஸோட அப்சார்ப்ஷனை பிளட்ல அதிகப்படுத்தக்கூடியது. ஒன்ஸ் இந்த சர்க்கரை நோய் வந்த பிறகு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 34,000 கோடி. இதுல டாக்டர் கன்சல்டேஷன் இருக்கலாம், நீங்க வாங்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்கலாம், ஆர் பிளட் டெஸ்ட் பண்ணி பீரியாடிக்கலா 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணக்கூடிய டெஸ்ட் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 34,000 கோடி இன்னைக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அண்ட் டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா இது நிறைய நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுத்தும். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம், எஸ்பெஷலி கரோனரி ஆர்டரி டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆர் ஈவன் தைராய்டு ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், கிட்னி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இந்த மாதிரி நிறைய நோய்கள் உடம்புக்குள்ள வரத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் அதிக அளவுல ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை. ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு 3 விஷயங்கள்: நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலே இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். டயபெட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன, ஆர் நம்ம என்ன மாதிரி காரணங்கள்னால இந்த சர்க்கரை நோயை நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் திங், செடன்டரி லைஃப் ஸ்டைல். எஸ்பெஷலி இப்போ கம்ப்யூட்டர்ஸ், இன்னைக்கு உலகமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் வேர்டா இன்னைக்கு மாறிடுச்சு. இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய அன்றாட வேலைகள் கூட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்போ ஒரே இடத்துல அதிக நேரம் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, ஸோ நம்முடைய உடல் அசைவுகள் இதெல்லாமே ரொம்ப குறையக்கூடியது. இதான சொல்ற செடன்டரி லைஃப் ஸ்டைல். பிகாஸ் நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஆர் பிபிஓ செக்டார்ஸ் இருக்கலாம், ஆர் மெனி கம்பெனிஸ் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறது. அகைன் வீட்டுக்கு வந்தானே, ஏன்னா இன்னைக்கு அதிக நேரம் நம்மளுடைய ஒர்க் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டா கூட என்ன பண்றோம்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் குறைஞ்சு போயிடுது. பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றதுனால ஸோ உட்காந்த இடத்துல எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ஆக்டிவிட்டிஸ் குறையும் பொழுதும் இது குளுக்கோஸோட அப்சார்ப்ஷனை குறைக்க ஆரம்பிக்குது. இதனாலுமே சர்க்கரை இன்க்ரீஸ் ஆகலாம். 2வது, அதிக உடல் எடை. 3வது, ஃபேமிலி ஹிஸ்டரி. ஏன்னா குடும்பத்துல மேல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா, பிகாஸ் அது இந்த டிஎன்ஏலையுமே என்ன ஆகுது, அது எழுதப்படுகிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா டயபெட்டிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகுது. ஸோ உயர் ரத்த அழுத்தம் இருக்கலாம், ஆர் பிளட்ல ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இருந்தாலும் சரி, இது எல்லாமே சர்க்கரை நோய் உருவாகிறதுக்கான காரணங்களாக இருக்கிறது. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன? ஸோ டயபெட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்ன? ஒன்று, அதிக அளவுல தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாடியில் ஆல்மோஸ்ட் 70% ஃப்ளூயிட்ஸ் தான், வாட்டர் தான். ஸோ நம்முடைய தேவை அப்படிங்கிறது நம்முடைய சீசனுக்கு ஏற்ற மாதிரி, அதே போல நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் நம்ம வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ டயபெட்டிஸ் வரும்போது என்ன ஆகுனா ரொம்ப ஃபாஸ்டா டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு போல இருக்கும். அடிக்கடி சோர்வு தன்மை நிறைய இருக்கும். தொடர்ந்து ஒரு வேலையில முழு கவனம் செலுத்த முடியாது. ரொம்ப ஃபாஸ்டாவே நம்ம எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். அப்போ ஒரு மாதிரி ஒரு தள்ளாட்டம், ஒரு மயக்கம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. கண் பார்வை குறைபாடுகள் இதுவும் அதிகமாகலாம். ஸோ ஒன்ஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, இப்போ நம்மளுடைய உணவு, பிகாஸ் அந்த குளுக்கோஸ் வந்து மேக்சிமம் பிளட்ல இருக்கிறதுனால நம்மளுடைய இன்டேக் வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். ஸோ ரொம்ப அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்குங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றோம், அறிகுறிகள். இதே மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, ரொம்ப தாக எடுக்கிறதோ, இல்லை அதிகமாக ஸ்வெட் ஆகுது, இல்லைன்னா கண் பார்வை குறைபாடு ஏற்படுது, திடீர்னு வெயிட் குறைய ஆரம்பிக்குது, ஸோ அடிக்கடி யூரின் போகக்கூடிய சூழ்நிலை, இது மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் எஸ்பெஷலி 2 விதமாக, ஒன்று ஃபாஸ்டிங், இன்னொன்று போஸ்ட் பிராண்டியல். ஸோ இந்த 2 டைம்ல நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ ஆவரேஜ் லெவல்ஸ் பார்க்கும்போது டயபெட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்ஃபேக்ட் இன்னைக்கு டயபெட்டிஸ் நிறைய பேர் பாதிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஃபார்மா இண்டஸ்ட்ரி. பிகாஸ் ஒரு காலத்துல 160 170 இருந்தா கூட டயபெட்டிஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் ரீசெண்டா நடந்த ஒரு அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கூட என்ன சொல்றாங்க, ஈவன் HbA1c 7.5 to 8 இருந்தா கூட டயபெட்டிக் கிடையாது. தட் இஸ் 250 சுகர் லெவல்ஸ் இருந்தா கூட டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. பட் வேறஸ் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஹேபிட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சேஃப்டியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்கு டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்றாங்க, 110 இதை மெயின்டைன் பண்ண வேண்டியது நல்லது. ஸோ ஃபாஸ்டிங்ல 90 mg/dL ஆர் போஸ்ட் பிராண்டியல் பார்த்தீங்கன்னா 110 ஆர் 120 மேக்ஸிமம் mg/dL நம்ம சுகர் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வித்தின் இந்த குறிப்பிட்ட லெவல்ஸ்குள்ள நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா சேஃபா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த சிம்டம்ஸ் ஏதாவது நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னா இது கிராஜுவலா நம்ம பாடியில குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன், குளுக்கோஸோட பிளட்ல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அதிகமாகுது. ஸோ டயபெட்டிஸ் லைஃப் லாங் இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக மாறக்கூடியது. அதனால தான் டயபெட்டிஸ் கிரானிக்
டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இதுக்கு டாக்டர்கிட்ட போறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, மெடிசன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ ஒன்ஸ் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். பிகாஸ் என்ன ஆகுது, இப்போ நேச்சுரலாகவே பாடினால ப்ராப்பரா இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியல. அண்ட் ரெண்டாவது ஒரு ஸ்டேஜ்ல இன்சுலினோட அப்சார்ப்ஷனும் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ஹெல்த்தியான டயட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் இதை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்ப்ளிகேஷன்ஸ், என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்? இப்போ பிளட்ல குளுக்கோஸ் லெவல்ஸ் அதிகமாகும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம் ஏற்படலாம்? கண் பார்வை கோளாறு ஏற்படலாம், ஒரு ஈவன் குளுக்கோமாங்கிற ஒரு கண்டிஷன்ல கொண்டு போய் விடலாம். ஸோ கிட்னி ஃபெயிலியர், மோஸ்ட் காமன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்கு. ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம். ஸோ பிரெயின்ல பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்து ஏற்படலாம். பல் ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பல் ஈறுகள்ல ரத்தம் வருதோ இல்ல வீக்கம் ஏற்படுறது, இதான் பெரிடான்டல் டிசீஸ். ஸோ பல்ல வரக்கூடிய பாதிப்புகள் இருக்கலாம். சில பேருக்கு கட்டை விரல் வெட்டி எடுக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படலாம். சில பேருக்கு முட்டி கீழே கூட வெட்டி எடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு போகலாம். ஏன்னா அதிகமாக சுகர் மெயினா எங்க காமிக்கும் அப்படின்னா, பிகாஸ் இது வந்து இதுவும் ஒரு வகையில ஒரு டாக்ஸின், நச்சுப்பொருள். ஸோ இந்த அதிக அளவில் இந்த டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல ஜென்ரேட் ஆகுறதும் தவறு. ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும்னா நம்ம காலில் தான் இது ஃபர்ஸ்ட் போய் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ டயபெட்டிஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம அது இமீடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது நல்லது. அதர்வைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் டிசீஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகுது. ஸோ அதனாலதான் ஆயுஷ் சாந்தி குளுக்கோ ஹெல்த் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ நேச்சுரலாக நம்ம பாடியில இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குளுக்கோ ஹெல்த் இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுனால இது நார்மல் கிளைசமிக் லெவல்ஸ், அதாவது ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடியது குளுக்கோ ஹெல்த். பேங்க்ரியாஸ், ஸோ பேங்க்ரியாஸோட மெயின் வேலை என்ன? அதுல இருக்கக்கூடிய இந்த பீட்டா செல்ஸ், இதுல இருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகும். ஸோ கணையத்துல ஏற்படக்கூடிய இந்த இன்ஃப்ளமேஷன், வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அண்ட் சிவியர் கேசஸ் போகும்போது என்ன ஆகும்னா ஈவன் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் கூட ஏற்படலாம். ஸோ பேங்க்ரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது முக்கியமாக குளுக்கோ ஹெல்த். இன்சுலின் செக்ரீஷன், ஈவன் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இன்சுலின் ஊசி போடுறவங்களுக்கும் குளுக்கோ ஹெல்த் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கிராஜுவலா அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஒரு இன்சுலினோட ப்ரொடக்ஷனை இதை திரும்ப இம்ப்ரூவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பொதுவாக என்ன ஆகுது, குளுக்கோஸ் இப்போ செல்கள் கூட ரொம்ப ஃபாஸ்டா அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அடிக்கடி பசி எடுக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் அந்த கேலரிஸ் எல்லாமே பேர்ன் ஆக ஆரம்பிக்கும் போது ரொம்ப குயிக்கா நமக்கு திரும்ப ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும், உடல் எடை கூட ஏற்படலாம். பட் வேற குளுக்கோ ஹெல்த் எடுக்கும்போது இது குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன், ஸோ செல்களுக்கு தேவைப்படும் போது ஸோ கம்ப்ளீட்டா அந்த குளுக்கோஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. பொதுவாகவே பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஆக்சிடேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸையும் அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ ஆக்சிடேஷன் நம்ம உடம்புலயே உருவாகக்கூடிய நச்சு பொருள்கள், எஸ்பெஷலி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னாலுமே நிறைய உடல் பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ குளுக்கோ ஹெல்த் ஆக்சிடேஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ அதே போல இந்த நச்சுத்தன்மைகள், நச்சு பொருள்கள் உடம்புல உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது. ஸோ ஒன்ஸ் பசி இதை பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கிறதுனால பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆயுஷ் சாந்தி குளுக்கோ ஹெல்த் எடுத்துட்டு வரலாம். ஹைப்பர் கிளைசீமியா அப்படிங்கிறது பொதுவாகவே, அதாவது ரத்தத்துல சர்க்கரையோட அளவுகள் அதிகமாகிறது தான் ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த எக்ஸஸ் சுகர் பிளட்ல அக்யூமுலேட் ஆகாம அதை ஸ்கேவெஞ்ச் பண்ணி, அதாவது நம்ம பாடியில இருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை குளுக்கோ ஹெல்த்ல இருக்கு. ஸோ நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் ஹெல்த்தியான ஒரு மெயின்டெனன்ஸ், ஸோ அதிக கலோரிகள் பாடியில அக்யூமுலேட் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு குளுக்கோ ஹெல்த் இந்த ப்ராடக்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட். ஸோ குளுக்கோ ஹெல்த்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல விஜய் சார். ஸோ விஜய் சார் அப்படிங்கிற இந்த மூலிகை இது மெயினா ரத்தத்துல சர்க்கரையோட அளவை குறைக்கக்கூடியது அண்ட் பீட்டா செல்ஸ், பேங்க்ரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ்ல இன்சுலினோட ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதே போல இது ரத்தத்துல கொழுப்போட அளவுகளை குறைக்கக்கூடியது. அதனாலதான் இது என்ன சொல்றோம், இட் இஸ் ஹைப்போ கொலஸ்ட்ரோலோமிக். ஸோ இன்சுலின் செக்ரீஷன் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ எப்போ பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்சுலினோட செக்ரீஷனும் வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அதே போல மேக்சிமம் குளுக்கோஸோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தக்கூடியதான் விஜய் சார். சினமன்,
ஸோ சினமன் அப்படிங்கிறது என்ன? லவங்கம். ஸோ பொதுவாகவே நம்ம ரெகுலரா உணவுல வந்து சமையல்ல வந்து இது நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஏன்னா லவங்கத்துக்கும் முக்கியமான விஷயம் குளுக்கோஸோட அப்சார்ப்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். இது ரத்தத்துல சர்க்கரையோட கொழுப்போட அளவுகளையுமே கட்டுப்படுத்துறதுனால 2 மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் டயபெட்டிஸ் ஆர் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதான் லவங்கம். ட்ரைகிளிசரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் ஒரு கெட்ட கொழுப்பு. ஸோ இந்த ட்ரைகிளிசரைட் லெவல்ஸை குறைச்சி HDL அப்படிங்கிற நல்ல கொழுப்பை அதிகமாக்கக்கூடியது. ஸோ ஒன்ஸ் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது சர்க்கரை உருவாகக்கூடியது இதை கிராஜுவலா அப்சர்வ் ஆகிறதுனால ஸோ எக்ஸஸ் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் செல்ஸ்ல ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. அண்ட் மெயினா சிறுகுடல்ல அதிகமாக குளுக்கோஸ் இதை சேராமல் அக்யூமுலேட் ஆகாம ஸோ கிராஜுவலா ரிலீஸ் பண்ணக்கூடியது லவங்கம். டர்மரிக் மஞ்சள், முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா குர்குமின். ஸோ மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமின் இது ப்ரீ டயபெட்டிஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வராம தடுக்கக்கூடியது. ஸோ ஈவன் டர்மரிக் எடுக்கிறதுனாலுமே இன்சுலின் அண்ட் ட்ரைகிளிசரைட் லெவல்ஸ் இது ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகும். அண்ட் மெயினா உடம்புல நச்சு பொருள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது. ஸோ டயபெட்டிஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது மஞ்சள். ஆம்லாங்கிறது முழு நெல்லிக்காய். இன்ஃபேக்ட் நான் ஆம்லா பத்தி ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆம்லாவும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. பிளட் சுகர் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் ஆகும். அண்ட் மெயினா ஆம்லா பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி இது அதிகமாக இருக்காது. ஸோ ஜென்ரலாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். குடுச்சி அப்படிங்கிறது சீந்தல் கொடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் இந்த குடுச்சி அப்படிங்கிறதும் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் மெயினா லிவர், பிகாஸ் எக்ஸஸ் குளுக்கோஸ் என்ன ஆகும்னா லிவர்ல போயிட்டு கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா இந்த கிளைகோஜன் அப்படிங்கிறது நம்ம லிவர்ல சேமிச்சு வைக்கப்படுறது. எப்போ பாடியில சுகர் இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா லிவர் என்ன பண்ணா இந்த குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த கிளைகோஜன் திரும்ப குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகி செல்ஸ்குள்ள போக ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டா அந்த கிளைகோஜன் கன்வர்ஷனுக்கும் லிவர்ல இருந்து குளுக்கோஸோட ப்ரொடக்ஷன் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த குடுச்சி. அடுத்ததா கெமிலியா சைனசிஸ் ஆர் சாய், அதாவது டீ லீவ்ஸ், எஸ்பெஷலி கிரீன் டீ. இந்த கிரீன் டீ லீவ்ஸ் இதுவே பெஸ்ட் ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட். அதே போல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. மெயினா கிரீன் டீ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். பிகாஸ் எக்ஸஸா இந்த நச்சு பொருள்கள் ஒரு நம்ம பாடியில் நடக்கக்கூடிய இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செரட்டோனின் இந்த ஹார்மோன்ஸோட செக்ரேஷன் அதிகமாகும் போது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக பில்டப் ஆகும். ஸோ எதையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் டீ லீவ்ஸ். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் இது எல்லாமே விஜய் சார் இருக்கலாம், இல்லை லவங்கம் இருக்கலாம், இல்லை ஆம்லா இருக்கலாம், இந்த குடுச்சி ஆர் டீ லீவ்ஸ் இது எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். இதுதான் ஆயுசாந்தி குளுக்கோ ஹெல்த்ல இருக்கு. ஸோ குளுக்கோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் சுகரோட லெவல்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு வரணும். இன்ஃபேக்ட் இப்போ சுகர் லெவல்ஸ் ஒரு 150-200 இந்த ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னா ஒரு வேளைக்கு ஒரு கேப்சூல், ஒரு நாளைக்கு 3 கேப்சூல், 3 வேளையை சாப்பிட்றோம் அப்படின்னா 3 வேளைக்குமே சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேப்சூல் எடுத்துட்டு வரும். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குளுக்கோ ஹெல்த், சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கேப் கொடுத்துட்டு நீம். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் 3 வேளையுமே குளுக்கோ ஹெல்த் அண்ட் நீம் நிச்சயமா எடுத்துட்டு வரும். 200-300 ரேஞ்சில் சுகர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேளைக்கு 2 கேப்சூல், ஸோ ஒரு நாளைக்கு 6 கேப்சூல்ஸ். 400-500 ரேஞ்சில் சர்க்கரையோட அளவு இருந்துச்சுன்னா ஒரு வேளைக்கு 3 கேப்சூல், ஒரு நாளைக்கு அதாவது 3 வேளைக்குமே 3 கேப்சூல், அதாவது ஒரு நாளைக்கு 9 கேப்சூல் எடுத்துட்டு வரணும். சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக கேப்சூல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேப்சூல்ஸை குறைச்சிட்டு வரலாம். ஸோ 3 வேளை நம்ம உணவு எடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த உணவு டைஜஸ்ட் ஆகி அது குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த குளுக்கோஸ் லெவல்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு மெயினா குளுக்கோ ஹெல்த் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ 40 வயசை தாண்டி இருக்கிறவங்க ஸோ இதுல இருந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ரிவென்டிவாக கூட குளுக்கோ ஹெல்த் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு கேப்சூல் மார்னிங் அண்ட் நைட் வந்து ஒரு கேப்சூல் நீங்க குளுக்கோ ஹெல்த் half an hour பிஃபோர் ஃபுட் எடுத்துட்டு வரதுனாலுமே குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் கண்ட்ரோல் ஆகும். 40 இயர்ஸ்க்கு மேல செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க அவங்க ஈவன் ஜஸ்ட் ஒரு கேப்சூல் எடுத்துட்டு வரதுனால அந்த குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் ஸ்ட்ரீம்லைன் ஆகிறதுனால ப்ரீ டயபெட்டிக்கா கூட மாறாம கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் குளுக்கோ ஹெல்த் இது மட்டும் இல்லாமல் கூடவே ஈவன் ஆம்லாக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், கேனோடர்மால கண்ட்ரோல் ஆகும், குர்குமின்ல கண்ட்ரோல் ஆகும், டயட்ரி ஃபைபர்ல கண்ட்ரோல் ஆகும், நோனி இது எல்லாமே கூட அடிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் பிளட் குளுக்கோஸ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ் கூட தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். குளுக்கோ ஹெல்த் இந்த ப்ராடக்ட் குறைஞ்சது 18 வயசுக்கு மேலதான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இதயம் சம்பந்தப்பட்ட நோய். ஏன்னா ஹார்ட் டிசீஸ் இன்னைக்கு வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிக அளவுல மக்கள் முக்கியமாக 35 இருந்து 65 வயசுல இருக்கிறவங்களுக்கு அதிக அளவுல பாதிக்கக்கூடிய இன்னொரு நோய் இந்த ஹார்ட் டிசீசஸ். அதனாலதான் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு நம்பர் 1 கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹார்ட் டிசீஸ். கரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது ரத்த குழாய்கள்ல கொழுப்புனால ஏற்படக்கூடிய அடைப்பு, ஈவன் யங் ஏஜ்ல நிறைய பேருக்கு இது இன்னைக்கு உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த ஒரு 25 ஆண்டுகள் போகும்பொழுது இது இன்னும் ஹார்ட் டிசீசஸ் இன்னும் தீவிரமாகும். ஸோ ஹார்ட் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், ஸோ ஹார்ட் மட்டும் இல்ல, பிளட் வெசல்ஸ், ரத்த ஓட்டம், ரத்தம் எல்லாமே நம்ம ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4ல் ஒருத்தர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பா 20ல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிளட்ல அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இருக்கு. ஸோ இது இதயம் சம்பந்தப்பட்ட நோய் மட்டும் இல்லாமல் ஈவன் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் உருவாகிறதுக்கான காரணம், எஸ்பெஷலி ஃபேட்டி லிவர். ஸோ 38% இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இருக்கு. அதுலயும் 5ல் 2 பேருக்கு ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் முன்ன விட இன்னைக்கு இன்னும் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. நம்ம உடம்புல 2 விதமான கொழுப்பு இருக்குங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒன்னு எல்டிஎல் அப்படிங்கிற லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ், அது கெட்ட கொழுப்பு. 2வது HDL அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ், இது நல்ல கொழுப்பு. ஸோ கெட்ட கொழுப்பு குறிச்சு நல்ல கொழுப்பு அதிகமாகும் பொழுது இதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதர்வைஸ் அத்ரோஸ்க்ளீரோசிஸ் ஆர் ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிற இதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படலாம். ஸோ பிளட் சர்க்குலேஷன், பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட் இது எப்போதுமே ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் எதனால ஏற்படக்கூடியதுன்னா கொழுப்புனால ஏற்படக்கூடியது. ஸோ எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் எப்போதுமே பிளட்ல அதிகமாக அக்யூமுலேட் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மேஜர் கிளாசிபிகேஷன், கொலஸ்ட்ராலோட கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது தான் டோட்டல் பிளட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைகிளிசரைட்ஸ். ஸோ டோட்டல் பிளட் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குன்னா 200க்கு கீழே இருக்கு, மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் இருக்கு. 200ல இருந்து 240க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா பார்டர் லைன், தட் இஸ் கொழுப்பு ரத்த குழாய்களை அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். 240க்கு மேல போயிடுச்சுன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், எப்போ வேணா ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாதிக்க ஆரம்பிக்கலாம். எல்டிஎல் அப்படிங்கிற இந்த கெட்ட கொழுப்பு இது 100க்கு கீழே இருக்கும். 100 கீழே இருக்கிறது நல்லது. ஸோ 100ல இருந்து 130 அப்படின்னு பார்க்கும்பொழுது மோர் ஆர் லெஸ் பேலன்ஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 130 வரைக்கும் அக்செப்டபிள். அதே 130 to 160 அப்படின்னு போயிடுச்சுன்னா ஸோ HDL கெட்ட கொழுப்பு அதிகமாக ரத்த குழாய்களை படிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எதுக்காகனா ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் வரதுக்காக. அண்ட் 160 to 190 அப்படின்னு இருந்துச்சா ஹை ரிஸ்க் ஏற்படலாம், கரோனரி ஆர்டரி டிசீஸ் ஏற்படலாம், ஈவன் ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் கூட விடலாம். அண்ட் வெரி ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எப்போ இருக்குன்னா 190 மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் பிளட்ல இருந்துச்சுன்னா தென் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். HDL இந்த நல்ல கொழுப்பு எவ்வளவு இருக்கணும்? 60க்கு மேல இருக்கணும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எப்போ வருதுன்னா 40க்கு கீழே போகும்போது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ HDL நல்ல கொழுப்பை அதிகமாக்குறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா வாக்கிங். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அட்லீஸ்ட் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு சொல்லி நல்லா கையை காலை வேகமாக ஆடிட்டு இந்த பிரிஸ்க் வாக்கிங் பண்ணாலே கிராஜுவலா HDL நல்ல கொழுப்பு 42, 48, 50 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் ஆர் ஃபிட்னஸ் இது நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ ஒன்ஸ் HDL இன்க்ரீஸ் ஆச்சுனாலே நேச்சுரலாகவே
எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். அதே போல தான் ட்ரைகிளிசரைட்ஸ். ஸோ ட்ரைகிளிசரைட்ஸ் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்கேஸ் எல்டிஎல்னால வரல அப்படின்னா ட்ரைகிளிசரைட்ஸ்னால கூட ஏற்படலாம். டிஸ்லிபிடிமியா அப்படின்னு சொல்லும். இந்த டிஸ்லிபிடிமியாங்கிறது HDL அண்ட் LDL இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ். ஸோ LDL பை HDL ரேஷியோ இது டிசைரபிள் ரேஞ்ச்ல இருக்கிற வரைக்கும் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்டிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150க்கு உள்ள இருக்கும் ட்ரைகிளிசரைடோட லெவல்ஸ். ஸோ 150 to 200 milligrams per deciliter இருந்துச்சுன்னா பார்டர் லைன். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேஜ். 200 to 300 லெவல்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அண்ட் 500க்கு மேல போயிடுச்சுன்னா வெரி ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ LDL அண்ட் ட்ரைகிளிசரைட்ஸ் இது ரெண்டுமே எப்போதுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ HDL இன்க்ரீஸ் ஆகும். ஆர் ஈவன் டோட்டல் கொலஸ்ட்ரால் இதுவும் அண்டர் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ நார்மலாக நீங்க லேப்ல போயிட்டு லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஸோ அவங்க இந்த 4 விதமான கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இது என்னங்கிறத டெஸ்ட் ரிப்போர்ட்ல நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய டெய்லி டயட், எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆயுசாந்தே ப்ரோகார்ட் எஸ்பெஷலி ஹார்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ், பிளட் சர்க்குலேஷன் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்றது தான். அண்ட் நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த ஆயுசாந்தே ப்ரோகார்ட். ஸோ ஆயுசாந்தே இது பெஸ்ட் கார்டியோடோனிக். ஏன்னா ஹார்ட் மசில்ஸ் இது ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆனா தான் பம்பிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஆவரேஜா ஒரு 75 வயசு வரைக்கும் நம்ம உயிர் வாழறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் டைம்ஸ் நம்மளுடைய ஹார்ட் பீட் இருக்கு. ஸோ லைஃப் லாங் இந்த ஹார்ட் பீட்ல எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பெஸ்ட் டானிக்கா இருக்கக்கூடியதான் ப்ரோகார்ட். ஸோ மெயினா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பிளட்ல இருக்கக்கூடிய LDL அண்ட் ட்ரைகிளிசரைட் இந்த லெவல்ஸ் இது கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அத்ரோஸ்க்ளீரோசிஸ் ரத்த குழாய்கள்ல கொழுப்புனால ஏற்படக்கூடிய அடைப்பு வராமல் தடுக்க முடியும். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இதுவும் கண்ட்ரோல் ஆகுது. அண்ட் HDLங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கு. ஒன்ஸ் இந்த பிளட் சர்க்குலேஷன் சீராக இருந்துச்சுனாலே ஹார்ட்ல தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பிரீதிங் டிஸ்கம்ஃபர்ட்டோ ஆர் ஹார்ட்டோட பம்பிங், ஏன்னா மெயினா ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா தான் ஹார்ட்டோட பம்பிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணக்கூடியது ஆயுசாந்தே ப்ரோகார்ட். ஸோ பிளட் சர்க்குலேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், இதயம், ரத்த குழாய்கள் இது எப்போதுமே சீராக இருக்கும். அதுல இன்ஃப்ளமேஷன் வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஹார்ட்டோட அந்த 4 சேம்பர்ஸும் கரெக்டா பிளட் பம்பிங் சிஸ்டம் வந்து பேலன்ஸ் ஆகும். ப்ரோகார்ட் இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னா ஒண்ணு அர்ஜுனா. ஸோ அர்ஜுனாங்கிறது இதுவும் ஒரு மூலிகை. இந்த அர்ஜுனா இது பவர்ஃபுல்லான ஒரு கார்டியோடோனிக். இந்த ஹார்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. ஸோ ஹெல்த்தி ஹார்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஆர் ஈவன் மென்டல் ஸ்ட்ரெஸ் இதையும் கண்ட்ரோல் ஆகுது. நர்வஸ் ஸ்ட்ரெஸ், நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன், ஹார்ட்டோட பம்பிங் ஆஸ் வெல் அஸ் பிளட் சர்க்குலேஷன் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அர்ஜுனாங்கிற இந்த மூலிகை. கெட்ட கொழுப்பு பிளட்ல அதிகம் சேர விடாமல் தடுக்கக்கூடியது. ஆர் கெட்ட கொழுப்பு உருவாக்கக்கூடிய என்சைம்ஸ் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதனால நார்மல் பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் மெயின்டைன் ஆக முடியும். ஸோ நார்மல் பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் அப்படிங்கிறது 120/80. ஸோ 40 வயசுக்கு மேல இருக்கும்போது 130/90 இதுவும் நார்மல் பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அர்ஜுனா. லைஃப் லாங் ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ், பிளட் சர்க்குலேஷன் இது இம்ப்ரூவ் ஆச்சுனாலே நல்ல ஸ்டாமினா, பவர் இதெல்லாமே கொடுக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும். ஸோ செல் லெவல்ஸ்ல ஹெல்த்தியான செல்ஸோட ப்ரொடக்ஷனை கொடுக்கக்கூடியது அர்ஜுனா. அஸ்வகந்தாங்கிறது மெய்கீரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அஸ்வகந்தாங்கிறது இது ஒரு பெஸ்ட் அடாப்டஜன். அடாப்டஜன்னா என்ன? 3 ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை எந்த உணவுப் பொருள் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அதான் பெஸ்ட் அடாப்டஜன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நார்மலைசிங் எஃபெக்ட். ஸோ ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால உச்சி முதல் பாதம் வரை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களையுமே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஸோ அடாப்டஜன் பொறுத்த வரைக்கும் அண்ட் எஸ்பெஷலி அஸ்வகந்தா பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் லாங் எடுக்கிறதுனால கூட எந்த விதமான பக்க விளைவுகள் ஏற்படாது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக குறிப்பிட்ட உறுப்புக்காக மட்டும் இல்லாமல்
ஒட்டுமொத்த உடலுக்காக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் அடாப்டஜன். ஸோ நம்ம உடம்புல நச்சு பொருள்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃப்ரீ ரேடிக்கலோட ஜெனரேஷன்ஸ் இதையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ கேன்சர் மாதிரியான நோய்கள் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அஸ்வகந்தா. ஸோ இந்த அடாப்டஜன் ஃபார்ம்ல கிட்டத்தட்ட ஒரு 13-14 வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதுல நம்பர் 1 அப்படிங்கிறது தான் இந்த கேனடோர்மா. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல ஒன்னு அஸ்வகந்தா, அதே போல டர்மரிக் மஞ்சள், ஆர் ஈவன் சதாவரி. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அடாப்டஜன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய. ஸோ மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஸ்ட்ரோக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அஸ்வகந்தா. அடுத்து கார்லிக், பூண்டு. ஸோ பூண்டு பொறுத்த வரைக்கும் இது ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இது வந்து அதிகப்படுத்தும். ஸோ நல்ல ஆக்சிஜன் சர்க்குலேஷன் இருந்துச்சு, பிளட்ல ஆக்சிஜனோட எக்ஸ்சேஞ்ச் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா நமக்கு அது பிரீதிங் டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது, அதிக ஸ்டாமினா, பவர், எனர்ஜி இது எல்லாமே இருக்கும். அண்ட் மெயினாக இது கார்டியோ ப்ரொடக்டிவ். ஸோ பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் இதை குறைக்க முடியும். ஸோ பிளட் ஃப்ளோ இதை சீராக்கக்கூடியது பூண்டு. கூகுள் அப்படிங்கிறது மெய் சாட்சி அப்படின்னு சொல்லி இது ஒரு மூலிகை. அகைன் இந்த கூகுள் இதுவுமே பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஹார்ட்டை பலப்படுத்தக்கூடியது. அதே போல ரத்தத்துல நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடியது. மெயினா பிளட் கோயாகுலேஷன் அப்படின்னு சொல்லும். கோயாகுலேஷன் அப்படிங்கிறது என்ன? இப்போ பொதுவாக நம்ம அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தம் வர ஆரம்பிக்கும், ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? கொஞ்ச நேரத்தில் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். பிகாஸ் இந்த பிளேட்லெட்ஸ் இந்த செல்ஸ் போயிட்டு என்ன பண்ணுது, எங்க அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல போயிட்டு க்ளோஸ் பண்ணும், அந்த வூண்டை வந்து க்ளோஸ் பண்ணிடும். பட் அகைன் என்ன ஆகும்னா இந்த கிளாட், இந்த பிளேட்லெட் செல்ஸ், ஸோ ஒன்ஸ் இந்த பிளட்டை ஸ்டாப் பண்ண பிறகு திரும்ப அங்கேருந்து மூவ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகாம அங்கேயே போய் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அது பிளட் கிளாட்டிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கூகுள் இது அந்த ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி ஒரு ஆன்டி குவாகுலண்ட் ஏஜென்ட்டாக சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ பிரெயின்லயோ பிளட் வெசல்ஸ்லயோ பிளட் கிளாட் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த மெய் சாட்சிங்கிற மூலிகை. அடுத்ததா சுகர் கேன், கரும்பு. ஸோ கரும்புக்கும் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் ஒரு பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. மெயினா ஆர்த்ரோஜெனிசிஸ், தட் இஸ் ரத்த குழாய்கள்ல கொழுப்பு அடைப்பு ஏற்படுத்தாமல் தடுக்கக்கூடியது. ஸோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஹெல்த்தியான லிபிட் ப்ரொஃபைல், தட் இஸ் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரைக்ளிசரைட்ஸ், டோட்டல் கொலஸ்ட்ரால் as well as LDL இந்த 3 கொழுப்புமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் கரும்பு, சுகர் கேன். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய இந்த மேஜர் இன்கிரீடியன்ஸ். ஸோ ஆயுசாந்தே ப்ரோகாட் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவார். ப்ரோகாட் இதுவும் நம்ம ப்ரொடெக்டிவாக எடுத்துட்டு வரலாம். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேல ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு கேப்சூல் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வரதுனால கூட பிளட் சர்க்குலேஷன், பிகாஸ் இந்த 40+ அப்படின்னு போகும்போது என்ன ஆகும்னா ஒன்று குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் வீக் ஆகும், ரெண்டாவது பிளட் வெசல்ஸ்ல கொழுப்பு படிய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 2 ஹெல்த் ஃபேக்டர்ஸ், பிகாஸ் ஒன்ஸ் டயபெட்டிஸோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்ஸோ வந்துச்சுன்னா இந்த லைஃப் லாங் வித் மெடிசின்ஸோட தான் நம்ம சர்வை பண்ணி ஆகணும். ஸோ ப்ரோகாட் அண்ட் குளுக்கோ ஹெல்த் இது ப்ரீ டயபெட்டிக் ஆர் ப்ரீ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இந்த 2 ப்ராடக்ட்டும் எடுத்துட்டு வரலாம். ஈவன் ப்ரோகாட் இதுவும் 14 வயசுக்கு மேலதான் இந்த ப்ராடக்ட்டும் அட்வைசபிள். ஆயுஷாந்தில டோட்டலா 7 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இந்த 2 ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இதே போல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ அகைன் ப்ரோகாட் இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்கும்போது இதற்கு சப்போர்ட்டிவாக ஃபிளாக்ஸ் ஆயில் கொடுக்கலாம், எல்-ஆர்ஜினின் கொடுக்கலாம், கோஎன்சைம் கியூட்டன் கொடுக்கலாம், அலோவேரா கொடுக்கலாம், டயட்ரி ஃபைபர் கொடுக்கலாம், krill ஆயில் கொடுக்கலாம், சீபக்தான் கொடுக்கலாம். ஸோ இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே டோட்டலா கார்டியோ ப்ரொடெக்டிவ். ஸோ அந்த 4 pillars ஆஃப் குட் ஹெல்த் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 4 pillars அதை கண்டினியூஸாக நம்ம எடுக்கும்போது இப்போ நோய் இல்லாதவங்களுக்கு அந்த 4 ப்ராடக்ட்ஸ், ஸோ நோய் இருக்கிறவங்க டயபெட்டிஸ் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸோ ப்ரோகாட் அண்ட் குளுக்கோ ஹெல்த் இந்த 2 ப்ராடக்ட் சேர்த்து மற்ற சப்ளிமெண்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்றதுனால ஸோ கம்ப்ளீட்டான ஒரு பேலன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 கேசஸ்லையுமே தட் இஸ் டயபெட்டிஸ் இருந்தாலும் சரி இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி
ஆல்ரெடி டாக்டர் கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிசன்ஸோட சேர்த்து தான் இந்த 2 ப்ராடக்ட்டையுமே எடுக்கணும். அந்த மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை மட்டுமே எடுக்கணும் அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ண கூடாது. கிராஜுவலா ஒன்ஸ் ப்ரோகார்ட் அண்ட் குளுக்கோஹெல்த் இந்த 2 ப்ராடக்ட்ஸ் எடுக்கும் போதே பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ், பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இதெல்லாமே பேலன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ டில் சச் டைம் நம்மள இதை ஸ்டாப் பண்ண கூடாது. ஸோ டாக்டர்ஸோட அட்வைஸை ஃபாலோ பண்ண வேண்டியது கட்டாயம். சப்போர்ட்டிவா அடிஷனலா தான் நம்மளுடைய இந்த சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு ஆயுஷ்வாந்த் ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க டைம் நீங்க ஸ்பேர் பண்ணிருக்கீங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரோக்ராம், மீட் த மில்லியனியர். தட் இஸ் வெஸ்டீஜ் பிசினஸ்ல எத்தனையோ பேர் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ பிசினஸ் பிளானுமே வந்து அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே எல்லாருமே கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, உண்மையிலே இதுல ஜெயிக்க முடியுமா, இந்த அளவுக்கு வந்து பணம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு நார்மலாக இருந்த பர்சன் இன்னைக்கு ஒரு மில்லியனரா மாறி இருக்காரு. ஸோ வெஸ்டீஜோட பிசினஸ் எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, எப்படி அவரால் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது அப்படிங்கிறதான் மீட் த மில்லியனியர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் நாளைக்கு மார்னிங் 11:30 இதே யூடியூப் சேனல்ல. ஸோ உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ், உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், உங்களுடைய டவுன்லைன்ஸ், ஸோ எல்லாருக்குமே அந்த ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுங்க. பிகாஸ் சக்சஸ் பிகெட்ஸ் சக்சஸ். ஸோ ஒன்ஸ் அந்த வெற்றி அடையக்கூடிய அந்த சீக்ரெட் ஃபார்முலா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியது. Wish you all the success, wish you wealth. Thank you so much. See you tomorrow.